இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி திருப்பூர் ரெதன்யா அவர்களுக்கு அவங்க பட்ட அந்த கொடுமைக்கு அவங்களுடைய அந்த மறைவுக்கு காரணமானவங்க தண்டிக்கப்படணும், அவங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. திருப்பூர் ரெதன்யா விவகாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு என்னதான் நடந்தது அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே குழம்பி போயிருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாக்கி ரெதன்யாவுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயமும் ரகசியமும் வெளியாகி இருக்கின்றது அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். அப்படி என்ன நடந்ததுன்னா, ரெதன்யாவுடைய விவகாரத்தில் ரெதன்யா பயன்படுத்திய 3 செல்போன்கள் 11 வயது சிறுவனிடம் ரெதன்யா தனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி சொன்னது, அந்த சிறுவன் தற்போது வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள், ரெதன்யாவுடன் பணிபுரிந்த, அதாவது ரெதன்யா நடத்தி வந்த ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு பெண் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் அப்படின்ட்டு மிக மிக முக்கியமான விஷயங்கள் ரெதன்யா விவகாரத்தில் வெளியாகி இந்த வழக்கில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் கடைசியாக ரெதன்யாவுடைய விவகாரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரெதன்யாவின் மாமனார், மாமியார், ரெதன்யாவின் கணவர் அப்படின்ட்டு அந்த 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இது பெருமளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ரெதன்யாவுடைய இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை நிலுவையிலையும் இருக்கின்றது. தன்னுடைய மகளின் இந்த மோசமான நிலைக்கு காரணமானவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்ட்டு ரெதன்யாவுடைய தந்தையும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை, அவருக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லியிருந்தார். அதே மாதிரி ரெதன்யாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கொண்டிருந்தார். அதாவது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் ரெதன்யா கொடுமைப்படுத்தப்படலை அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருந்தது தான் அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருந்தது. இந்த குடும்பம், அதாவது ரெதன்யாவுடைய மாமியார், மாமனார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக செல்வாக்கு படைத்தவங்க, காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் வெளியானது. அதனுடைய ஒரு நிகழ்வாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஏதேனும் குளறுபடி நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு மிக பெரும் கேள்விக்குறி தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, ரெதன்யாவுடைய குடும்பத்தினருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. ரெதன்யா மறைந்த செய்தியை கேள்விப்பட்டதுமே அவருடைய மாமியார் வீட்டினர், நல்ல வேளை எங்கள் வீட்டில் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்ட்டு சொன்னாங்களாம். இது ரெதன்யாவின் அப்பா காதுகளுக்கும் போயிருக்கின்றது. அதே போல் ரெதன்யா ஜூன் 28ஆம் தேதி காலமான நிலையில் ஜூன் 4ஆம் தேதியே மாமியார், கணவர், மாமனார் 3 பேருமே ஜாமீன் கோரினார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியானது. ரெதன்யாவுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் 10 வரிகளில் தான் இருந்திருக்கின்றது. இதனை பார்த்து நீதிபதியே கோபப்பட்டார் அப்படின்றத நாமளும் பார்த்துருப்போம். இது என்ன கவனக்குறைவான உடற்கூறாய்வு அறிக்கையாக இருக்கே அப்படின்ட்டு மாண்புமிகு நீதிபதி அவர்களே கோபப்பட்டு இருந்தார். தெளிவான விளக்கம் இல்லையே அப்படின்ற மாதிரி கடுமையான கோபத்தில் நீதிபதியே கேள்வி கேட்டார். அது மட்டும் இல்லை, ஃபோன் ஆடியோக்களுடைய தடயவியல் ஆய்வு ரிப்போர்ட் எங்கே அப்படின்ற மாதிரியும் கேட்டார். இதற்கு பிறகு தான் ஜாமீன் அவர்களுக்கு தராமல் மனுவை அப்போது தள்ளுபடி செய்திருந்தாங்க. ஆனால் தற்போது அந்த 3 பேருக்குமே நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த ஜாமீன் விஷயத்தை பற்றி அப்புறமா வருவோம். அது என்ன 11 வயது சிறுவன், ரெதன்யாவுக்கும் அந்த சிறுவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு பார்க்கும்போது, ரெதன்யாவுடைய இந்த வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த 11 வயது சிறுவனினுடைய பேச்சு, அந்த 11 வயது சிறுவனினுடைய தகவல் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த வழக்கில் ரெதன்யாவுடைய உறவுக்கார பையன்தான் அந்த 11 வயது சிறுவனாம். குழந்தையிலிருந்தே அந்த பையனை வளர்த்துட்டு வராங்க. அக்கா அக்கா அப்படின்ட்டு ரெதன்யா அப்படின்னாலே அந்த சிறுவனுக்கு ரொம்ப பிரியம், அதிக பாசமா. ரெதன்யாவுக்கும் அந்த சிறுவன் மீது அதிக பாசம் இருந்திருக்கின்றது. திருமணம் முடிஞ்சதுமே
தனக்கு நடந்த மோசமான சம்பவங்களை பற்றி, தனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி யாரிடம் சொல்வது அப்படின்ட்டு தெரியாம ரிதன்யா தவித்து வந்திருக்காங்க. அப்போதுதான் அந்த 11 வயது சிறுவனிடம் தனக்கு என்ன நடந்தது, உடல் ரீதியா மன ரீதியா என்ன மாதிரியான கொடுமை நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த சிறுவனிடம் சொல்லி தான் முதல்ல அழுதுருக்காங்க ரிதன்யா. கல்யாணம் அப்படின்னாலே பெரிய விஷயமாக நினைத்தேன், இப்படின்னு தெரிந்திருந்தா நான் கல்யாணமே செய்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரிதன்யா அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் சொன்ன இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது, இதை சொன்னால் அவங்களால தாங்கி கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சத்தியம் செய்ய சொல்லியிருக்காங்க ரிதன்யா. ரிதன்யா தன்னிடம் சொன்ன அனைத்து தகவல்களையும், தன்னிடம் சொன்ன அனைத்து கொடுமையான விஷயங்களையும் ஆர்டிஓ விசாரணையின் போது அந்த சிறுவன் சொல்லியிருக்கின்றார் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அவருடைய அந்த வாக்குமூலமும் மிக பெரும் அளவில் இந்த வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போல ரிதன்யாவின் திருமணத்துக்கு மாமியார் வீட்டினர் வரதட்சணையை கேட்டார்களா அப்படின்னா மறைமுகமாக கேட்டதாக ரிதன்யாவுடைய சித்தப்பா தற்போது சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, திருமணத்தின் போது 300 சவரன் நகையும், பிறகு குழந்தை பிறப்பது உள்ளிட்ட பல்வேறு சடங்குகள் என சேர்த்து 200 சவரன் என மொத்தம் 500 சவரன் போடுவதற்காக ரிதன்யாவுடைய பெற்றோர் ஒப்புக்கொண்டார்களாம். பேட்டரி கார் 62 லட்சம் ரூபாய்க்கு வேண்டும் என்று மாப்பிள்ளை தரப்பில் கேட்கப்பட்டிருக்கின்றதாம். தனக்கு வெள்ளை கலர் பிடிக்கும் என்று ரிதன்யா சொன்னாலும் மாப்பிள்ளைக்கு பிடித்த கலர்ல தான் கார் வாங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி மறைமுகமாகவே வரதட்சணை கேட்கப்பட்டுள்ளதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த 3 சிம் கார்டுகள் பற்றிய ரகசியமும் வெளியாகி இருக்கின்றது. ரிதன்யா 3 சிம் கார்டுகளை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாக்களில் தகவல் வெளியானது. இது குறித்து விசாரித்த போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செல்போன் வைத்திருக்கக்கூடிய ரிதன்யா கவினுடன் நிச்சயதார்த்தம் முடிந்ததுமே கவினுடன் பேசுவதற்காக இரண்டாவதாக புதிய சிம் கார்டு ஒன்றை வாங்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் பெண்களுக்காகவே, இங்கே தான் முக்கியமான விஷயம், பெண்களுக்காகவே ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த ரிதன்யா. இதற்காக பலருக்கும் கிளாஸ் நடத்த வேண்டி இருந்ததாலும், அது தொடர்பான விளம்பரங்களை செய்ய வேண்டி இருந்ததாலையும் 3வது சிம் கார்டை பிஸ்னஸுக்காக பயன்படுத்தி இருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அதே மாதிரி தன்னுடைய ஆரி கிளாஸுக்கு ரிதன்யாவை சுருக்கி ரியா என்று பெயர் வைத்திருக்காங்க. 2 மாத கிளாஸுக்கு 9,000 ரூபாய் கட்டணமும் வாங்கியிருக்காங்க ரிதன்யா அவர்கள். ஆனால் பண வசதி இல்லாதவர்களுக்காக 5,000 ரூபாய் மட்டுமே கட்டணத்தையும் பெற்றிருக்காங்க. எம்எஸ்சி படித்து முடித்ததுமே யோகா படித்திருக்காங்க ரிதன்யா. பியூட்டிஷியன் கோர்ஸும் படித்திருக்காங்க. மெஹந்தி போடுவது, ஆரி ஒர்க்குகள் போன்றவற்றையும் கற்று தேர்ந்திருக்காங்க இந்த ரிதன்யா. கார்டனிங் கற்றிருக்காங்க. தங்கம் சம்பந்தமான கோர்ஸையும் படித்திருக்காங்க ரிதன்யா. இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் சரியான ஒரு கணவர் கிடைக்காததால இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இவ்வளவு படிப்பை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்ட்டு ரிதன்யாவின் தோழிகள் கேட்டா, திருப்பூர் அவிநாசி பகுதிகளில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளை பிஸ்னஸ் நபர்களாக மாற்ற வேண்டும், பெயர் அளவுக்கு அவர்களிடம் கட்டணம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை கற்றுத்தந்தா சுயமாக சம்பாதிப்பாங்க, யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய தேவை இருக்காது என்று ரிதன்யா எப்போதுமே சொல்லுவாங்களாம். அந்த பெண்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே அனைத்து கோர்ஸுகளையும் ரிதன்யா கற்று தேர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு ரிதன்யாவின் தோழிகள் தற்போது சொல்லியிருக்காங்க. 1.5 வருடம் ஆரி கிளாஸ் நடத்தியதில் பல பெண்கள் 2 மாத கோர்ஸ்களை ஆர்வத்துடன் வந்து படித்திருக்காங்க. இதில் பல பெண்கள் 1000, 2000 ரூபாயை தனியாக சம்பாதிக்கவும் துவங்கியிருக்காங்க. ஒரு முறை தன்னுடைய ஆரி கிளாஸில் சேருவதற்காக ஏழை பெண் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த ஏழை பெண்ணின் கணவர் குடிகாரர் என்பதால வெறும் 4000 ரூபாய் மட்டுமே கட்டணம் வாங்கியிருக்காங்க ரிதன்யா. ஒரு நாள் அந்த பெண்ணினுடைய மகனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றதுனால விபரீத முடிவெடுத்த போது மருத்துவமனைக்கு சென்று பார்த்ததோடு மட்டுமல்லாமல் போதாக்குறைக்கு சிகிச்சைக்கு 5000 ரூபாய் பணம் தந்தும் உதவி இருக்காங்க ரிதன்யா.
ரெதன்யாவுடைய மறைவுக்கு அந்த ஏழை பெண்ணும் வந்திருந்தாங்க. கதறி அழுதாங்க. என் மகனை காப்பாத்திட்டு நீ போயிட்டியேமா அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு இருக்காங்க. ரெதன்யாவை பொறுத்த வரைக்கும் தைரியமான பெண்மணியாக மட்டுமல்லாம கனவுடன் வாழ்ந்து வந்த பெண்ணாகவும் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி விஷயம் தெரிந்தவங்க தற்போது இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் அந்த உறவுக்கார பையன் 11 வயது பையன் ஆர்டிஓ விசாரணையில் சொன்ன விஷயங்கள் மிக முக்கியமான அங்கமாக மாறியிருக்கின்றது. ரெதன்யாவுடைய ஆடியோ விவகாரமும் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நாமெல்லாம் நினைத்து கொண்டிருந்த வேளையில் தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் கொடுத்து அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஜாமீன் இவங்களுக்கு இந்த 3 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த 3 பேரும் காலை மாலை 2 வேளைகளையும் போலீசார் முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. முக்கிய சாட்சிகளிடம் விசாரணையும் முடிவடைந்து விட்டது என்பதால மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த 3 பேருக்குமே ஜாமீன் வழங்கி ஹைகோர்ட் உத்தரவிட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவ்வளோ சொல்லியும் ஆடியோ வெளியிட்டும் தன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் அப்படின்ட்டு அந்த 3 பேரை கணவர் குடும்பம்தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லியும் இந்த விவகாரத்தில் இந்த 3 பேருக்கும் ஜாமீன் வழங்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை மிக பெரும் அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே மாதிரி காவல்துறையினருடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கணும், சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் நீதிபதி நிபந்தனை விதித்திருக்காரு. மேலும் அவிநாசி நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநிலத்தை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னுட்டும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் அப்படின்ற நிபந்தனையும் தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது. ரெதன்யாவுடைய விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் ரெதன்யா தனக்கு நடந்த கொடுமைகளை யாரிடம் சொன்னாங்க, அந்த 11 வயது சிறுவன் சொன்ன அந்த வாக்குமூலம் இதெல்லாம் பற்றியும் ரெதன்யா எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பற்றியும் ரெதன்யாவுடைய இந்த நிலைக்கு காரணமானவங்களுக்கு ஜாமீன் ஏன் வழங்கினாங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஜாமீன் வழங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெதன்யாவுக்கு நடந்த இந்த மோசமான சம்பவங்கள் பற்றி பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.